அக்னி பரீட்சையின் இந்த வார சிறப்பு விருந்தினர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர், 52 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் திரு வைகோ. வணக்கம். வணக்கங்க. வெற்றிகரமா ஒரு மாநாட்டை மதுரையில நடத்தி முடிச்சிட்டீங்க. இந்த மாநாட்டிற்கு வந்த கூட்டம் அப்படியே வாக்குகளாக மாறுமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? 1967 அறிஞர் அண்ணா தமிழகத்தையே வியக்க வைத்த உரை நிகழ்த்திய விருகம்பாக்கம் மாநாட்டில் நான் ஒரு மாணவனாக தரையில் உட்கார்ந்திருந்தேன். மக்கள் நல கூட்டணி மதுரை அம்பதியில் நடத்திய மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் விஞ்சிய மாநாடாக அமைந்தது. எங்கள் எதிர்பார்ப்புகளை விஞ்சிய 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர், 25,000 வாகனங்கள் அதில் பங்கெடுத்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம்னு சொன்ன ஒவ்வொருவரும் 10 ஓட்டு 20 ஓட்டை திரட்டக்கூடிய உணர்ச்சியோடு போயிருக்கிறாங்க. ஆகவே வாக்குகளை திரட்டி கொண்டு வந்து மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றியை தருவதற்கான கருவியாக இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தை ஒரு கூட்டணியாக மாற்றி இருக்கிறீங்க சக்சஸ்ஃபுல்லா. ஆனால் இந்த கூட்டணி என்பது இங்க இருக்கிற பெரிய கட்சிகளை எதிர்கொள்கிற அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இது மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 பலமான கட்சிகளின் ஆட்சியையே தொடர்ந்து பார்த்து வருகின்றன. வாக்கு வங்கி, தொண்டர் பலம், ஊடக பலம், பணபலம் எல்லாம் நிறைந்திருக்கிற அவங்களுடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இது. இதில் இருந்து ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் 96 நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நாங்கள் களம் கண்ட போது எங்களுக்கு 29 லட்சம் வாக்குகள் அப்பொழுது கிடைத்தது. அப்பொழுது ஒரு பெரிய அலை ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு அலையே வீசியது. அதன் பின்னர் இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக 75 லட்சம் வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, திமுக கூட்டணி தவிர்த்து கிடைத்திருக்கு. இது மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வேணும்பதற்கான பிரதிபலிப்பு தான் இது. அதனால நாங்கள் இந்த 2 கட்சிகளையும் வரப்போகிற தேர்தல் களத்தில் இந்த கட்சிகள் அமைக்கின்ற கூட்டணிகளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தேடல் மக்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாத தேடல். முதல் முறையாக இன்றைய ஆளுங்கட்சி மீது கடுமையான கோபமும் வெறுப்பும் அதிருப்தியும் மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் தலைநகர் சென்னை அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த பேய்மழை பெருவெள்ளத்தின் போது ஒரு அரசாங்கமே செயலற்று, ஒரு அரசே இல்லை என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் முதல் முறையாக வழக்கமாக இருந்த மனோபாவம் இல்லாமல் இந்த ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கிற வெறுப்பும் அதிருப்தியும் 5 வருடத்துக்கு முன்பு என்னென்ன காரணங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த வெறுப்பும் அதிருப்தியும் மனதை விட்டு நீங்காத ஒரு நிலைமை. இதுதான் புதிய பரிமாணம்னு சொல்றேன், நியூ டைமென்ஷன். இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணு. அதனால நாங்க நம்புறோம். மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது அப்படிங்கிறீங்க. அதுக்கான எண்ணம் அதிகரித்து வருகிறது, அதுக்கான ஆதரவு அதிகரித்து வருகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 96 நீங்க ஒரு உதாரணமாக சொன்னீங்க. 96 முதல் முறையாக தேர்தலை சந்தித்தது மதிமுக. அப்போ ஒரு வீரியமான ஒரு கட்சியாக, மாற்று சக்தியாக பார்க்கப்பட்ட ஒரு நிலையிலே கூட அவ்வளவு வாக்குகள் தான் வர முடிந்தது. வாக்கு சதவீத அடிப்படையில் 5% அந்த அளவுல தான் வந்தது. இந்த முறை உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்த 4 கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினால் கூட இரட்டை இலக்கத்தை தொட முடியாது. சமீபத்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது நீங்க எப்படி ஒரு புதிதாக ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும்னு சொல்றீங்க? அதாவது 96 எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட்டன. ஜெயலலிதா அரசு மீது கடுமையான வெறுப்பு மேலோங்கி இருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தலைவர் மூப்பனார் அவர்கள் வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அமைத்ததும், அப்பொழுது அரசியலுக்கு வருவார் என்று மிக பெரிதாக பேசப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த அந்த வாக்குமூலங்களும் ஒரு பெரிய ஒரு அலையை அந்த அணிக்கு ஏற்படுத்தி கொண்டு திமுக அதில் வெற்றி பெற்று வந்திருக்க முடியாது. அந்த சூழ்நிலை வந்து முழுக்க அன்றைக்கு இருந்தது வேறு. இன்னொன்று, இந்த வாக்கு வங்கி சதவீதம் சொல்றீங்கல்ல, இந்த கடந்த தேர்தல்களில் எத்தனை சதவீத மக்கள் பணத்துக்கு ஓட்டு போட்டார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்த யாராவது முன்வர தயாரா? மக்களுடைய மனோநிலையை பற்றி கருத்து கணிப்பு எடுப்பவர்கள் இந்த தேர்தல் வெற்றிகளை தீர்மானித்ததிலே
பணம் எவ்வளவு சதவீதம், இதுக்கு என்ன சதவீதம், ஒரு சதவீதம் கூட தயாரா? இந்த கணக்கீடுகளை எல்லாம் தாண்டி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், எல்லா கட்சி மெம்பரையும் சேர்த்தா 35% மெம்பர்ஸ், 1 கோடி வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள். இவங்க அதிமுக திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எந்த அடிப்படையில சொல்றீங்க புதிய வாக்காளர்கள்? ஏன் அதிமுக திமுக? அவர்கள் 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என்று திடமாக அவர்கள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். 2 கட்சி பெர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம். இப்ப திமுக 2014 பாராளுமன்ற தேர்தலில் 42% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது தனித்து நின்று ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து. இந்த முறை அது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்ல வரேன். இதற்கு முன்பு இதை பற்றி கவலைப்படாத இளைஞர்கள், இளம் பெண்கள் சமூக அக்கறையோடு சமீப காலமாக அவர்கள் நாடு நாசமாகிவிட்டது ஊழலால், மதுவினால், சுயநலத்தால், போலித்தனமான விளம்பரத்தால் எல்லா துறைகளும் சீர்கட்டு விட்டது என்கின்ற கவலை இருக்கிறது அல்லவா? அவங்களுக்கு இந்த மாற்றம் கொண்டு வரணுங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் சரியான முயற்சியை எடுத்திருக்கிறோம். மாற்றம் அப்படிங்கறத பத்தி நிறைய கட்சிகள் இந்த முறை பேசிட்டு இருக்காங்க. மாற்றம் வேணும் அப்படிங்கறது தான் நீங்க மக்கள் நல கூட்டணியும் மாற்றம் என்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் மாற்றம் என்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு பக்கம் மாற்றம் என்கிறது. இந்த மாற்றங்கள்ல உங்களது என்ன வகையான வித்தியாசமான மாற்றம் அப்படின்னு எனக்கு புரியும். பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய அவங்களுக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்கு. நான் அதை பற்றி விமர்சிக்க விரும்பல. பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் வந்து சொல்றதுக்கு இருக்கு. ஆனா இந்த பூமி திராவிட இயக்க வேர்கள் ஆழமாக பாய்ந்திருக்கிற பூமி. பெரியார், அண்ணா காலத்திலிருந்து திராவிட இயக்க உணர்வுகள் இந்த மண்ணோடும் மக்களின் மனதோடும் உணர்வோடும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு பூமி தமிழகம். நாங்கள் அடர்த்தியான திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக, a concentrated outfit of Dravidian movement, இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆகவே திராவிட இயக்கத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த மண்ணில் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அடர்த்தியான கொள்கை அடையாளமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நல கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறது. ஆகையினால திராவிட இயக்கம் தவிர்க்கப்பட்ட கூட்டணி அல்ல. திராவிட இயக்க சிந்தனைகளை, கொள்கைகளை செயல்படுத்துவதாகத்தான் சொல்லிக்கொண்டு திமுகவும் அதிமுகவும் இருக்கின்றன. 2 கட்சிகளுமே 50 ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறாங்க. தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே முன்னேறலன்னு சொல்லிட முடியுமா? இந்த 2 கட்சி ஆட்சிகள்ல இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி எதுவுமே நடக்கலன்னு ஒட்டுமொத்தமா புறக்கணித்திட முடியுமா? திராவிட இயக்க கொள்கைகளை குழி தோண்டி புதைத்ததில் நான் மணிக்கணக்காக இங்கே பேச முடியும். 2 கட்சிகளும், அதிமுகவுக்கும் திராவிட இயக்க கொள்கைக்கு சம்பந்தம் இல்லை. திராவிட இயக்கம் தான், கொள்கையே தெரியாது. கலைஞருக்கு அந்த கொள்கையில் ஊறி வளர்ந்தவர், அந்த கொள்கையை எழுதி பேசி நடைமுறைப்படுத்தி அண்ணா காலத்தில், அண்ணா இருந்த வரைக்கும் இருந்து வந்தவர். அதன் பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுயமரியாதையாக இருக்கட்டும், பகுத்தறிவு எண்ணமாக இருக்கட்டும், அனைத்திலையுமே திராவிட இயக்க கொள்கைகள் குழி தோண்டி புதைத்து அதை அழித்து குற்றவாளிகளாகத்தான் அதிமுகவும் திமுகவும் நிற்கின்றன. அதை மறந்துவிடக் கூடாது. இதை சொல்லும் தகுதியே அவங்களுக்கு கிடையாது. பகுத்தறிவு, சுயமரியாதை இதெல்லாம் இருந்து குறைந்துருச்சுன்னு எதை வச்சு நீங்க சொல்ல முடியும் இந்த குற்றச்சாட்டை? பகுத்தறிவு இருந்தா அதுக்கு மஞ்சள் துண்டு போடுறாரு. எதுக்கு இப்ப ராமானுஜருக்கு என்ன விளக்கம்? நான் வைணவர்களை எதிர்ப்பவன் அல்ல. எங்க ஊர்லயே சுந்தரராஜ பெருமாள் கோயில், என் பாட்னார் கட்ட கோயிலுக்கு நாங்க தான் இன்னைக்கு எங்க செலவு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் கோயிலுக்கு விரோதமானவன் அல்ல. ஆனால் தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதரையும் பீரங்கி வைத்து பிளப்பதுதான் எக்காலம்னு சொன்னவர் இப்பொழுது ராமானுஜருக்கு எதுக்காக எழுதினாரு? அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அந்த விளக்கம் எதுவும் ஏற்க முடியாது. அது 4 பேர் வரவழைச்சு பட்டாச்சாரியார்களை வர வச்சு பரிவட்டம் கட்டிக்கிடலாம். விளக்கம் ஏற்க முடியாது. யாரும் ஏற்க மாட்டார்கள். பக்தி வேறு, மூட நம்பிக்கை வேறு. ஆனா மூட நம்பிக்கையின் வடிவமாகவே ஆகிவிட்டாங்க. அதிமுக பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதிமுகவில் பகுத்தறிவு எதுவுமே கிடையாது. அது முழுக்க மூட நம்பிக்கை கூடாரம். இல்லாட்டி ஜெயலலிதா விமானத்தில் போனா கீழே இருந்து பார்த்து கருடனை பார்த்து பக்தர்கள் கும்பிடுற மாதிரி கும்பிடுவாங்க. அது முழுக்க முழுக்க அது வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய இடமே கிடையாது, சுயமரியாதையே கிடையாது. இருந்ததுங்க, இதை அழிச்சிட்டாங்க. குற்றக்குண்டில் நிக்கிறது திமுக தலைமை. நான் கட்சி தொண்டர்களை சொல்லல. திமுக தலைவர் கருணாநிதியை நீங்க அப்படி சொல்ல முடியுமா? அவர் பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகிட்டாருனோ அல்லது அவருக்கு வந்து இன்னைக்கு ஆன்மீகத்தின் பக்கம் அவர் திரும்புறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல் வைக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில் அல்லது பொதுச் செயலாளர் அன்பழகன் மீதோ வைக்க முடியுமா? நான் பேராசிரியரை சொல்லல. கலைஞரை வந்து அவரைத்தான் வைக்கணும். அவர் தான் பகுத்தறிவு, சுயமரியாதை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு பட்டியலிட முடியும். ஆனா புதிய தலைமுறையினுடைய நேரம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஈழம் உள்ளிட்ட விஷயங்கள்ல திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் இங்க வந்து பெரிய அளவிற்கு தோல்வி அடைந்திருக்காங்க. திராவிட கொள்கைகள் இருந்து விடுபட்டாங்கன்றீங்க. ஈழம் ஒன்றுதான் திராவிட கொள்கையா?
பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மற்ற விஷயங்கள் அவங்க வந்து திராவிட கொள்கைகளை நிலைநாட்டுறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்ல இரண்டு கட்சிகளுமே தொடர்ந்து அதுக்காக போராடி கொண்டும் அதுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டும் இருக்கிறாங்கிறத மறுக்க முடியுமா? தமிழர்களினுடைய இன உணர்வு, மான உணர்வு, இது வந்து அடிநாதம், திராவிட இயக்கத்தின் அடிநாதம், அண்ணாவின் இயக்கத்தின் அடிநாதம். உலகத்தில் எங்கே தமிழனுக்கு துன்பம் என்றாலும் இந்த கடல் நீரே தமிழன் விட்ட கண்ணீரால் உப்பாயிருக்குன்னு சொன்னவர். இந்த இனம் நம் வாழ்நாளில் ஒரு இனமே அழிக்கப்பட்டிருக்கு, ஒரு பேர் அழிவுக்கு ஆளாயிருக்கு. இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலைக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்து இந்தியாவினுடைய முப்படை தளபதிகளையும் அங்கு சென்று முப்படைகளையும் தளவாடங்களை அனுப்பி இந்தியா தான் இந்த யுத்தத்தை நடத்தியது என்று சொல்லி லட்சக்கணக்கான தமிழர்கள், சின்ன பிஞ்சுகள், குழந்தைகள், வயோதிகர்கள், அனைவரும் பெண்கள், தாய்மார்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு நாசமாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இத்தனைக்கும் இந்த ஆயுதங்கள் குவிக்கப்பட்ட காலத்தில் அத்தனைக்கும் பக்கபலமாக நின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே முதலமைச்சர் மட்டுமல்ல, மத்திய அமைச்சரவையிலே அவர் பங்கேற்றவர். இதை மன்னிக்கவே முடியாது, வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. ஆகையினாலே ஒரு இனத்தின் அடிப்படையில் கட்சி திராவிட இயக்கம், விடுதலை கேட்ட கட்சி, தனிநாடு கேட்ட கட்சி. ஒரு இனமே அழிக்கப்பட்ட போது அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டிய எந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த இன படுகொலையினுடைய குற்றவாளி கூண்டிலே நிக்கிற இடத்துக்கு வந்துட்டாரே, இதுக்கு எப்படி மன்னிப்பு இருக்க முடியும்? அவர் பல்வேறு விஷயங்களை அதுல முன்வைக்கிறாரு. தொடர்ந்து ஈழத்துக்காக குரல் கொடுப்பதற்கான அமைப்புகளையும் கூட உருவாக்கி இருக்கிறார். அது ஏமாற்று வேலை. ஆனால் ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு இதற்கு மேல் என்ன அழுத்தம் கொடுத்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இன்னைக்கு அதிமுக ராஜ்யசபால பெரிய அளவிற்கான எண்ணிக்கையோடு இருக்கிறது. ஆனால் இலங்கை பிரச்சனையில ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாது. எந்த கட்டத்திலாவது இந்தியா ஆயுதம் கொடுக்க கூடாது என்று தடுத்தாரா? நான் 17 முறை பிரதமரை சந்தித்து, நாங்க மந்திரியாகவும் இல்லை, எம்பியாகவும் இல்லை, 17 முறை சந்தித்து மன்றாடி இருக்கிறேன், ரடார் கொடுக்காதீங்க, ஆயுதம் கொடுக்காதீங்க என்று. ஒவ்வொரு முறையும் எம்.கே. நாராயணன், சிவசங்கரமன் இவர் வந்து சந்திச்சுட்டு போவாங்க. இவர் ஒப்புதலோடு தான் எல்லாம் நடந்தது. இந்திய அரசினுடைய பங்கேற்பில் தான் இந்த யுத்தத்தை நடத்த முடிந்தது, இந்தியா தான் எங்கள் யுத்தத்தை நடத்தியது அப்படின்னு இவர் சொன்னார். ராஜபக்சே சொன்னார். ராஜபக்சேக்கு கோபம் மூட்ட வேண்டான்னு இவர் சொன்னார். நான் வந்து அதாவது அந்த காலகட்டத்தில் இவர் செய்த துரோகங்கள் எந்த காலத்து உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, மான உணர்வுள்ள தமிழர்கள், கலைஞர் கருணாநிதி செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். தவறுன்னு சொல்லலாமே தவிர அவருடைய நோக்கத்துல தவறுன்னு சொல்றீங்க. ஆயுதம் கொடுக்குது, மத்திய அமைச்சரவையில பங்கெடுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்படுறாங்க, தொடர்ந்து நடக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் நடக்குது. அதை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபடலையே. அப்ப இவர் குற்றவாளி தானே. கூட்டணி வச்சிருந்தார் மோடியோட, என் மேல ரொம்ப பிரியமா தான் இருந்தாங்க. ராஜபக்சே எப்படி நீங்க அழைக்கலான்னு முதல் நாளே பதவி பிரமாணத்தன்னைக்கு கருப்பு கொடி காட்டி நாங்க கைதாகி ஜெயிலுக்கு போனோம். அதனால நாங்க வந்து, ஆனா எந்த கட்டத்தில் பார்வதி அம்மாளை இந்த மண்ணில் காலெடுத்து விடக்கூடாதுன்னு நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரனுடைய தாயாரை இந்த மண்ணில் காலெடுத்து வைக்க கூடாதுன்னு செத்தாலும் பரவாயில்ல திருப்பி அனுப்புனது கலைஞர் என்பது அது நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அம்மா அங்க செத்தப்ப அந்த செதையில சுடுகாட்டுல 3 நாயை சுட்டு கொண்டு போய் போட்டாங்க. உலகத்தில் இந்த அக்கிரமம் நடக்குமா? அதை கண்டிச்சது உண்டா? அதை விட 8 தமிழர்கள் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அம்மனமாக கொடூரமான காட்சி சேனல் 4 உலகம் பூரா காட்டுச்சு. இதை போய் கலைஞர்கிட்ட காட்டினாங்க. இது ஏதோ பழைய போட்டோ மாதிரி தெரியுதுன்ட்டாரு. இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டாலே, இந்த மாதிரி தொலைக்காட்சியில தமிழர்களுக்காக குரல் கொடுத்த அந்த இளந்தளிர் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருப்பாரா? இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற தேதி பதிவு செய்யப்பட்ட நாள் முத்துக்குமாருடைய நாள். முத்துக்குமார் தீக்கு தன்னை தந்து நெருப்புக்கு தன்னை அக்கினியாக்கி கொண்டு விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ என் தமிழச் சாதியை என்று சொல்லி தொடங்கி எழுதி கலைஞர் கருணாநிதியை கடுமையாக குற்றம் சாட்டி இருப்பார். ஒரு இரங்கல் அறிக்கை கொடுத்திருப்பாரா முத்துக்குமார்? அவன் எந்த கட்சியும் கிடையாது, அவன் பற்ற வச்ச நெருப்பு அணையாது. அது மட்டுமில்ல, அந்த நேரத்தில் நடைபெற்ற தீக்குளிப்புகளை எல்லாம் குடும்ப சண்டையினால தீக்குளிப்புன்னு சொல்ல வச்சு 2 இடத்துல மரண வாக்குமூலங்களை கைப்பற்ற வச்சு போலீஸை வச்சு இது மாதிரியான ஒரு துரோகத்தை யாரும் செய்ய முடியாது. மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவர்கள் வேறு பார்வை கொண்டிருக்கிறார்கள். இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த ஒரு இலங்கைக்குள் ஒரு தீர்வு என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. மதிமுக விடுதலை சிறுத்தைகள் வேறு விதமான ஒரு பார்வை இருக்கிறது. இதற்குள்ளாக உங்களுடைய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு? ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா இனப்படுகொலை நடந்த அந்த இடத்துல அந்த குற்றத்துக்கு காரணமானவர்களை சர்வதேச நீதிமன்ற கூண்டில் நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் போட்டிருக்கிறோம். அதே நேரத்தில்
தீர்வு எது என்பதிலே சுதந்திர தமிழீழம் என்கிற எங்கள் கருத்துக்கும் அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அதிக அதிகாரங்களை கொண்டுள்ள ஒரு சுயாட்சி அதிகாரங்களை பெற்றவங்களுக்கும் ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஆனால் எங்கள் நம்பிக்கை எல்லா கருத்துக்களும் ஒன்னா இருந்தா தனித்தனி கட்சி இருக்க வேண்டியதில்லை. எதில் ஒன்றுபட முடியுமோ ஒன்றுபடுறோம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, காலப்போக்கில் ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதை ஏற்றுக்கொண்டு தேசிய இனங்களுக்குரிய கருத்தை சொன்ன லெனின் கூறிய அதே கருத்தை காலப்போக்கில் இன்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நாளை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும் நான் நம்பிக்கையோட இருக்கேன். கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாத மதிமுக, கொள்கையில பிடிப்போடு இருக்கிற இடதுசாரிகள், இவர்களுக்குள்ள இந்த சிக்கல்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிதா கையாளும். கிட்டத்தட்ட 2 மாதம் உட்கார்ந்து பல முறை உட்கார்ந்து பேசிதான் நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தையே நாங்க வகுத்து வெளியிட்டு இருக்கிறோம். இப்படி ஒருங்கிணைப்பு, இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? 4 கட்சி ஒன்னா இருக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் வேலைக்கு போயிடும், விடுதலை சித்தைகள் வேற பக்கம் போயிருவாங்க, மாற்றுப்பாதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நடுத்தருவில் ரோட்ல நிப்பான் வைக்கும். இது எழுதாத பத்திரிகை கிடையாது, எழுதாத சொல்லாத தொலைக்காட்சி கிடையாது. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க இணைந்தே இருந்து எல்லாம் செய்துட்டு இருக்கும் போது இப்ப அகில இந்திய தலைவர்களும் வந்து சொல்லி இவ்வளவு உறுதியாக்கப்பட்ட பிறகு இனி அது பேச மாட்டாங்க. அது இப்ப என்ன தொடருதுன்னா ஜெயிக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க, நாங்க சேர்ந்தோம், சேர்ந்து நீடிக்க மாட்டாங்க, நீடிக்கிறோம், ஜெயிக்க மாட்டாங்கிறாங்க, ஜெயிக்க போறோம். நீங்க ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிற அதே அளவில் எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிப்பது என்பது மறைமுகமாக அதிமுகவுக்கு ஒரு ஆதரவான சூழலை உருவாக்கிடாதாங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அவங்க முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. கருணாநிதி கூட்டம் விளைய வைக்கிறது. இந்த பஜனை கூட்டம் ஒண்ணு இருக்கு, ஜால்ரா கூட்டம், கலைஞர் கருணாநிதிக்காக சில பேர் புறப்பட்டு இருக்காங்க, அவங்க வைக்கிறாங்க. ஜெயலலிதா அரசு கொலைகார அரசுன்னு சசி பெருமாள் மரணத்தில் சொன்ன போராட்டம் நடத்தணும். திமுக போராடிச்சா? 20 தமிழர்கள் அக்கிரமமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆந்திராவிலே. உடல் உறுப்புகள் அறுக்கப்பட்டு, கண்ணை தோண்டி, நாக்கு அறுத்து, உசுத்தலத்தை அறுத்து, அந்த 20 தமிழர்கள் படுகொலையில் அவங்களை புதைக்க கூடாது, எரிக்கணும்னு தமிழ்நாடு போலீஸ் மிரட்டி எரிக்க வச்சது பிரதங்களை. நான் சொன்ன இந்த கொலையில் ஜெயலலிதா ஒரு கூட்டு குற்றவாளி, சந்திரபாபு நாயுடு இதிலே குற்றவாளி. அந்த அரசை கடுமையா 20 தமிழர்களுக்காக நாங்க மக்கள் நல கூட்டணியும் தமிழ் உணர்வாளம் சேர்ந்து 10,000 பேர் வள்ளூர் கோட்டத்தில் உண்ணாவிரதம், போலூர்ல உண்ணாவிரதம் இருந்தோம். திமுக போராட்டம் நடந்துச்சா? சந்திரபாபு நாயுடு கருணாநிதி கண்டிச்சாரா? அவங்க திமுக கண்டிச்சதா? அப்ப உறவு, அப்ப என்ன? அப்ப சந்திரபாபு நாயுடு அரசோடு ஜெயலலிதாவுக்கு உறவு இருக்கணும், கருணாநிதிக்கு உறவு இருக்கணும். நான் மிக கடுமையா அறிவிச்சது எங்க கார், கொடி போட்ட கார் போச்சுங்க திருப்பதிக்கு. திமுக கண்டன ஒரே ஒரு நிமிடம் சொல்றேன். அதெல்லாம் ஏமாத்துக்கு நாங்க போராட்டங்கள் நடத்தி இருக்கோம். சாதாரண விஷயமா? இலங்கையில் நடந்த படுகொலையை போல நமது ஊர் பிள்ளைகள், ஒரு பாவம் அறியாத ஏழை தொழிலாளர்கள் 20 பேர் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அங்கங்கள் வெட்டி கொல்லப்பட்டாங்களே, இந்த படுகொலையை கண்டிச்சு அவங்க போராட்டம் நடத்தினாங்களா? என் கார் திருப்பதிக்கு எங்க கட்சிக்காரன் கொடி கட்டிட்டு போனான். கொடியை பிடுங்கி போலீஸ் எங்க ஸ்டேட்டுக்குள்ள வைகோ பாடத்தை போட்டுக்கிட்டு, வைகோ கொடியை போட்டுக்கிட்டு எவனும் வரக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க. என்ன காரணம்? இப்ப கேரளாவுக்குள்ள நான் போக முடியாது இந்த முல்லை பெரியார் பிரச்சனையில. நாங்க தமிழர்களுக்கு எங்க கேடுன்னா வர்றோம். இப்ப இவங்க இவ்வளவு சொல்றாங்களே, ஜெயலலிதா அரசை எங்களை விட குற்றம் சாட்டவங்க யாரு? இதுல கூட முதலமைச்சர் பதவியில் இருக்க லாயக்கில்ல, பதவி விலகணும்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி சொன்னது. இவங்களுக்கு 2 பேரும் ஈக்குவல் அட்டாக் பண்றோம்ல, அதுல வைத்தெறிஞ்சு போய் இப்படி ஒண்ணு சொல்லி பார்க்க, இதெல்லாம் எடுபடாதுங்க. மதுரை மாநாட்டில் திருமாவளவன் பேசும்போது கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் அப்படின்னு ஒரு ஓமையை பயன்படுத்தினார். அந்த ஓமை பயன்பாடு நேரடியாக திமுக தலைவர் கருணாநிதியையும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவையும் குறிக்கிறதாக ஒரு விவாதம் எழுந்தபோது அதை மறுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் அப்படி யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். உங்களுடைய பார்வை என்ன? திருமாவளவன் அவர்கள் சொன்னதுல தப்பே கிடையாது, இப்ப அறிக்கை விட்டதுலயும் தப்பு கிடையாது. என்னன்னா, ஒரு ஒப்புமை காட்டுவதற்கு, ஒரு உதாரணம் சொல்றதுக்கு, கட்டுவிரியனை போல ஒரு நாசத்தை ஏற்படுத்தும், அழிவை கொடுக்கும் அதிமுக, இன்னொரு பக்கம் ஆட்சி கண்ணாடி விரியனை போல ஒரு அழிவை கொடுக்கும், நாசத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. இதுக்கு வாயில நான் சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை இழிவுபடுத்தி பேசினாங்க. இது பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தும். அவர் இது ஒரு ஆத்திரத்துக்கோ ஒரு மோதலுக்கோ கலகத்துக்கோ இடம் கொடுக்க கூடாது. அதனால நான் அந்த எண்ணத்தில் பேசவில்லை, நான் ஒப்புமைக்காக சொன்னேன். அப்படி அவங்க யாராவது நினைச்சாங்கன்னா நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார். இந்த பண்பாடு நான் கலைஞர்கிட்ட இருக்கான்னு நான் கேட்கிறேன். 98 அதிமுக பிஜேபி கூட்டு வச்சப்ப நாங்க அந்த கூட்டணியில் இருந்தோம். இவர் ஒரு பக்கம் விளம்பரம் போட்டார், நாகப்பாம்பு படத்தை போட்டு, விஷப்பாம்புகளை விரட்டி அடியுங்கள். அப்ப வாஜ்பாய் விஷப்பாம்பு, அத்வானி விஷப்பாம்பு,
அந்த விசப்பாம்பு கிட்டே வந்து மண்டிக்கிட்டாரே ஒரு வருஷம் கழிச்சு. ஓராண்டுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு அடுத்த ஆண்டு அவர் காலடியில் விழுந்தார் அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டுகள் அரசியல் எவ்வளவு தூரம் சரியா இருக்க முடியும்னு தெரியல. எல்லா கட்சிகளுமே, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள், எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் வேறு வேறு நிலைகளை எடுக்கிறாங்க, வெவ்வேறு கூட்டணிகளுக்கு போயிருக்கிறாங்க. அதை நீங்களும் மறுக்க முடியாது. ஆனா விசப்பாம்புகளை விரட்டி அடியுங்கள் சொன்னது மட்டும் இல்ல, முழு பக்க விளம்பரம். நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி, அதுல நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி அதை விரட்டி அடிங்கன்னு சொல்லி முழு பக்க விளம்பரம் எல்லா பேப்பருக்கும் போட்டாங்க திமுக. நம்ம தேர்தல் முறையில முதலமைச்சரை சொல்லி தேர்தல் வாக்குகள் கேட்பதில்லைன்னு சொன்னாலும் கூட, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக என்றால் திரு கருணாநிதி, அதிமுக என்றால் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு அவங்களை முன்னிறுத்தி தான் தேர்தல் நடக்கிறது. மக்கள் நல கூட்டணியினுடைய அப்படியான ஒரு வேட்பாளர் இல்லாமல் அந்த தேர்தலை சந்திக்க முடியுமா? அப்படியான வேட்பாளர் யார்? தமிழ்நாட்டு தேர்தலில் இன்னார் வந்து முதலமைச்சருங்கிற எண்ணத்தோட மக்கள் ஓட்டு போட போறாங்கிற சொன்னது உண்மைதான் இதுவரையில். ஆனால் இதுவரையில் இல்லாத விதத்தில் தானே திமுக, அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியலுக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும் ஆட்சி நடத்தங்கிறத நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து வித்தியாசமாக தானே இருக்க முடியும். மக்கள் நல கூட்டணியினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் அதுதான் வேட்பாளர். யார் என்று முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஒண்ணும் கிடையாது. நான் தான் இதை முதல்ல சொன்னேன். நாங்க உட்கார்ந்து பேசும்போது இந்த கருத்தை நான் வலியுறுத்தினதே, ஜனநாயகத்தில் இன்னாரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து இந்த பார்லிமெண்டரி சிஸ்டத்தில் அது நல்லதில்லை. முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒருவரை அறிவித்து விட்டால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தோ அல்லது தமாக தலைவர் வாசனோ அந்த ஒரு வேட்பாளர் ஏற்பதில் தயக்கம் காட்டுவார்கள் என்பதால் அது தள்ளி போடப்படுகிறதா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்க வந்து கூட்டணிக்கு வரணும்னு கேட்குறோம். இவங்க வர அப்படி நினைச்சிருவாங்களோ, இவங்க வந்து அப்படி நினைச்சிருவாங்களோங்கிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கிளியர் கட்டாக இன்னன்னாரோட கூட்டு வைக்க மாட்டோம். காங்கிரஸோட, பிஜேபியோட, அதிமுக, திமுக, பாமகவோட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு எது ஏற்றது? கோலிஷன் கவர்மெண்ட். ஒரு பர்சனாலிட்டியை முன் வச்சு தான் அரசியல் பண்ணணுங்கிறதையும் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். பாஜகவை வேண்டாம் என்று மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் சொல்லி இருக்கிறது. திமுகவோ அதிமுகவோ இதுவரை அப்படி சொல்லவில்லை அப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் இல கணேசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா கதவு திறந்திருக்குன்ட்டாரு அண்ணன் கலைஞர். யார் வேணா வாங்கப்பா, காங்கிரஸ் வந்தாலும் சேர்த்துக்கிறேன், பிஜேபி வந்தாலும் சேர்த்துக்கிறேன், அதிமுக வந்தா சேர்த்துக்கிட மாட்டாரு, அவங்க வரமாட்டாங்க, யார் வேணாலும் வரட்டும், எங்க கதவு திறந்திருக்குங்கார. ரொம்ப பரந்த மனசு இருக்கு. என்ன கொள்கை இது? யாரோடும் கூட்டு சேரலாம் என்று சொன்னால் அவர்களுக்கு கொள்கையே கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றணும், தப்பு செய்யணுங்கிறத தவிர அஜெண்டாவே கிடையாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை அகற்றுவதற்காக ஒரே குறிக்கோள்ல ஒரு கூட்டணி அமைப்பதில் தவறில்லை. கூட்டணி என்பது வெறுக்கத்தக்கதல்ல அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை பொறுத்து அவர் முடிவெடுக்கலாம். அதை எப்படி நீங்க வந்து தவறு? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அகற்ற வேண்டும் என்பது நல்ல நோக்கம். முன்பு ஊழல் செய்த கூட்டத்தையே கொண்டாந்து உட்கார வைக்கிறதுங்கிறதுக்காகத்தானே அந்த நோக்கம். அது யாரு நாங்க ஜனங்கள் ஏத்துக்கிட முடியும்? நடுநிலையான மக்கள். இதுவரை சட்டமன்ற தேர்தல்கள்ல இந்த கட்சி இல்லை என்றால் அந்த கட்சி, திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக, இதுதான் நடந்து வருகிறது. இந்த தேர்தலில் என்ன பெரிய மாற்றம்? ஒரேடியாக ஒரே தேர்தலில் மாற்றம் வந்துடும் எப்படி நம்புறீங்க? இந்த இரண்டு கட்சி ஊழல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல, ப்ரூவ் ஆயிடுச்சு, யாரும் மறுக்க முடியாது. அப்போ ஒரு ஊழல் நடத்தின ஆட்சி இந்த 5 வருஷம் இவங்களுக்கு போதும், அடுத்து அவங்க வந்து ஊழல் பண்ணட்டுங்கிறதுக்காக போறதா? இது மாற்றப்பட வேண்டாமா? நாட்டுக்கு நல்லது வேணும், ஒரு நேர்மையான அரசு வேணும், லஞ்ச ஊழல் இல்லாத நிர்வாகம் வேணும்னா 2 பேரும் கூடாதுங்கிற நிலைப்பாடுதான் எடுக்கணும். அப்ப ஒண்ணு போனா அன்னொன்னு வரட்டும் நினைக்கிறதே ஊழலுக்கு துணை போகிறது தானே. உங்களுடைய முதன்மை குறிக்கோள் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதாக இல்ல, அண்ணா திமுக ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும், திமுக அங்க வரக்கூடாது. இந்த மாற்று அரசியலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இதெல்லாம் சரிதான். அதே போல இவர்கள் எல்லாம் ஊழல் கட்சிகள், திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்ப சமீபமாக மிகப்பெரிய அளவுக்கு சொல்றீங்க. இந்த 2 கட்சிகளோடும் மதிமுக இருந்தது, கூட்டணியில் இருந்தது, அப்போதெல்லாம் இது தெரியவில்லையா? ஜனநாயக அரசியல்ல மட்டுமல்ல, புரட்சிகள் நடத்தப்பட்ட காலங்களிலும் சில வேளைகளில் அந்த லட்சியம் ஈடேறாவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் சமரசம் செய்து கொள்வது தவிர்க்க முடியாதது என்பது புரட்சி இயக்கங்களிலே நடந்திருக்கு. நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் 96ல், நாங்கள் வெற்றி பெறல. அதன் பிறகு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஜனநாயக அரசியலில் அதிலும் பணபலமும் ஊடக பலமும் சேர்ந்து பல கட்சிகள் சேர்ந்து நசுக்க நினைக்கிற போது
பாதுகாத்துக் கொள்வதற்காக சில முடிவுகள் எடுக்க வேண்டி வருது, சில கூட்டணிகள் எடுக்க வேண்டி வருது. அடிப்படை கொள்கைகளை நாங்கள் என்னைக்கு சமரசம் செஞ்சு நாங்க தப்பு பண்ணிக்கிடல. இதே சமரசம் என்பதைத்தான் வாதமாக திமுகவும் வைக்கும், அதிமுகவும் வைக்கும், எல்லா கட்சிகளுமே அதை வைக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன ஈழ பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மாதிரியான நேரங்களும் கூட திரு கருணாநிதி இதே சமரசத்தை மேற்கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி வரலாம். இப்போ அவர் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கறதையும் கூட நீங்க விமர்சிக்கிறீங்க. அதுவும் கூட ஒரு இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு சமரசமான முயற்சி அப்படின்னு எடுக்க முடியாது. சமரசத்தை பற்றி சொன்ன அடியேன் வைகோ அடிப்படை கொள்கைகளை நான் எந்த கட்டத்திலும் காவு கொடுக்கவில்லை. கலைஞர் கருணாநிதியை போல சமரசம் செய்து கொள்ளவில்லை. எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலும் அடிப்படை லட்சியங்கள் கொள்கைகளை நான் சமரசம் செய்து கொண்டதும் இல்லை. என் நேர்மையும் நான் சமரசம் செய்து கொண்டதில்லை. அதே நிலைப்பாடை அண்ணன் கலைஞர் அவர்கள் எடுக்க முடியாது. பாரத பிரதமர் மோடி 2ஆம் தேதி கோயம்புத்தூர் வருகிறார். பிப்ரவரி 2 பிரச்சார கூட்டத்தை தொடங்குகிறார். இந்த கூட்டத்தில் வேறு ஏதாவது மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஏன்னா இதை ஒட்டி திரு கருணாநிதி அவர்களுடைய இந்த பேட்டியும் எடுத்துக்கொள்ள முடியுமா? யாரோடும் கூட்டணி செய்யற தயார் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் தேமுதிக தலைவரை மீண்டும் தமிழக பாஜக தலைவர் சந்தித்திருக்கிறார். அவர் பாஜகவோடு போவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது. நீங்க என்ன பார்க்கிறீங்க? அதாவதுங்க, நட்பு ரீதியில பிஜேபி தலைவர்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்திக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழ்நாட்டுக்கு அவர் வர்றாங்களேன்னா ரொம்ப அவங்களுக்கு சரிவு ஏற்பட்டு அகில இந்திய அளவில். காரணம், ஜனநாயகத்தின் ஆணிவேரையே அறுக்கிற விதத்தில், மதச்சார்பற்ற தன்மையை அடியோடு ஒழிக்கின்ற விதத்தில் இவர்கள் செயல்பாடு அமைஞ்சிருக்கு. மராட்டியத்திலேயே அவர்கள் பலத்த சரிவை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள். எல்லா முயற்சியும் பண்ணி பீகாரில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட பூமியில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாது. அவர் 100 தடவை கோயம்புத்தூர் மட்டுமில்லை, தமிழ்நாட்டை சுற்றி வந்தாலும் 1% கூட அவங்களுக்கு ஆதரவை பெருக்கிக்கிட முடியும். ஆனால் பிரதமர் மோடியை தமிழகத்தின் கிராமங்களுக்கு எல்லாம் கொண்டு சேர்த்தவர் நீங்கள். அதற்காக வருத்தப்படுறீங்களா? இல்ல, நான் அவரோட மேடைக்கே போகலையே. ஊராக அவரை வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக ஆட்சி வந்தால் இந்தியாவில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும், பாஜக 300க்கும் அதிகமான இடங்களை பெறும் என்று கூட அழுத்தம் திருத்தமாக நான் சொன்னேன். தனிப்பெரும்பான்மை பெறும் பாஜக சொல்லி நான் சொன்னேன். வாஜ்பாய் பின்பற்றிய அணுகுமுறையை ஈழப் பிரச்சனையில் இவர் பின்பற்ற வேண்டும்னு நான் சந்திச்சு கேட்டேன். என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு. ஆகவே காங்கிரஸ் தலைமையில தமிழர்களை கொன்று குவித்தார்கள், இனத்தை அழித்தார்கள். இவர்கள் அந்த ஒரு காரணத்திலாவது இவர்கள் வாஜ்பாயினுடைய அணுகுமுறையை பின்பற்றட்டும், அந்த பயங்கர துரோகத்தை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சுதான் மோடி வரட்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம். எனக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் எப்போ வந்ததுன்னா, இவர்கள் சொன்ன விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். உடனடியாக பதவி அவர் ஜெயிச்ச 3வது நாளே என் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த முடிவு யாரும் செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேங்க, போன தடவை தேர்தலில் சுயமரியாதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கூட்டு வச்சது நான் சில நேரங்களில் சில பிழைகள் ஏற்படுதோ எல்லா கட்சிக்கும் ஏற்படும். ஆனால் சுயமரியாதையின் தன்மானத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலையே புறக்கணிக்கிற முடிவை ஒரு ஜனநாயகத்தில் தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி எடுக்காது. இதுவரைக்கும் எடுத்ததில்லை. எடுத்தா அந்த கட்சி நிலைக்காது. அந்த கட்சியை நடத்துறது ரொம்ப கஷ்டம். நீ கட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இயக்கத்தின் உயிர் நாதமாக இருக்கக்கூடிய லட்சோபலட்சம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் இந்த கட்சியிலே இந்த 22 ஆண்டுகளாக எத்தனையோ சோதனைகளை மேற்கொண்டு அனைத்து போராட்ட களங்களிலும் முல்லை பெரியாரா 8 ஆண்டுகள் போராடி இருக்கிறோம். மீத்தேன் எதிர்க்கவா தொடர்ந்து இடைவிடாத ஊராக சென்றிருக்கிறோம். காவிரி பிரச்சனையாக காவிரி பூம்பட்டிலிருந்து கல்லணை வரை 10,000 பேர் திரட்டி கொண்டு நடந்திருக்கிறோம். ஸ்டெர்லைட் எதிர்ப்பா உலக கோடீஸ்வரனை எதிர்த்து 18 வருடமாக போராடி உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நானே போய் வாதாடி இருக்கிறேன். சீமக்கருவேலை அழிக்கணுமா, கோர்ட்ல போய் நானே போய் வாதாடுறேன். ஆக தமிழகத்தின் இவ்வளவு பிரச்சனைகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள், நாங்கள் உறுதியோடு இவ்வளவு காலமாக நாங்கள் போராடி வந்திருக்கிறோமே, நாங்கள் ஒரு நொடியில இந்த நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தது மட்டுமில்ல, இதே அதிமுகவை விட்டுட்டு தேர்தலில் அப்ப நம்ம திமுக கதவை தட்டலையே. 5 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுற கட்சிக்கு போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்த பிறகு மதிமுக இனிமே இருக்காதுன்னாங்க. அதுக்கு பிறகுதான் பெரிய வலுப்பெற்று இருக்கும். அதுக்கு பிறகுதான் அதிகமான போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் மக்களுக்காக. இலங்கை பிரச்சனை, மீனவர் பிரச்சனை உள்ளிட்டவர்ல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க ஒரே வெட்டா வெட்டினா காங்கிரஸ்காரன் கழுத்தை, இவங்க ஈரத்துணியை போட்டா இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். 2016 சட்டமன்ற தேர்தலில் எது முக்கிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும் போது
தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வெறுக்கும் அதிமுக ஆட்சி தொடர வேண்டுமா, செயல்திறனரை 5 முறை நிரூபித்த திமுக ஆட்சி வர வேண்டுமா என்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் என்று திரு கருணாநிதி சொல்கிறார். தமிழகத்தை ஊழல் மயமாக்கிவிட்ட எதேச்சாதிகார ஜெயலலிதா ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். ஆனால் இதற்கு முன்பு இதே ஊழலை செய்து குடும்ப அரசியலை கொண்டு வந்து, வாரிசு அரசியலை கொண்டு வந்து, ஜனநாயகத்தை சிதைத்து 7 அதிகார மையங்களை குடும்பத்திலே வைத்திருந்து நில அபகரிப்பெல்லாம் எல்லாம் வச்சிருக்கவன், சொத்து வச்சிருக்கவங்கலாம் லேண்ட் கிராபர்ஸ். டிஎம்கே ஸ்டால்வர்ட்ஸ் ஆர் லேண்ட் கிராபர்ஸ். நிலத்தை பிடிங்கிருவாங்க, இடத்தை பிடிங்கிருவாங்க, கட்டடத்தை பிடிங்கிருவான்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்களே. அப்பா, திமுகனாலே பயந்து போய் தான் போன இடம் ஒட்டுமொத்தமா தோக்கடிச்சாங்க. பணம் கொடுத்தும் பல இடத்துல தோக்கடிச்சாங்க. ஆகையினாலே அண்ணா திமுகவும் கூடாது, திமுக திரும்ப வந்துடவே கூடாது. இந்த மனநிலை தான் தமிழகத்திலே இன்றைக்கு ஏற்படுது. இந்த மனநிலையை வளர்ப்பதில் எங்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கு. தமிழகத்துல கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறது எடுபடாது. தமிழக மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அடுத்து வருகின்ற ஆட்சி திமுக ஆட்சி தான். அது தனித்து திமுக அமைச்சரவையாகத்தான் இருக்கும்னு திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஒரு கருத்து. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ எல்லாம் பிரட்டி இருப்பாரு. கூட்டணி ஆட்சின்னு இல்லாம 2 கட்சி ஆட்சி பண்ணி நாசம் பண்ணிட்டதுனால ஒரு கூட்டணி ஆட்சி வந்தா தான் அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் உள்ள நல்ல ஆட்சியா இருக்குங்கிற கருத்தையை நாங்க முன்வைக்கிறோம். தனியா ஆட்சி நடத்தி மீண்டும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் இதைத்தான் சொல்றோம். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. இங்க கருத்து சுதந்திரம் இருக்கிறதா என்கிற கேள்வியை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. பல்வேறு எதிர்க்கட்சிகள் மீது வழக்குகளும் போடப்படுகின்றன. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா ஆட்சியில கருத்து சுதந்திரமே கிடையாது. காரணம், அவர் ஒரு சர்வாதிகாரி. she is a fascist. சொல்றதுக்காக நான் வருத்தப்படுறேன். she is a fascist. ஒரு எதேச்சாதிகாரி. தி ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட். நான் தான் இந்த மாநிலமே என் காலடியில், இந்த கட்சிக்காரங்களை காலடியில் போட்டு வச்சுக்க மாதிரி இந்த மாநிலமே தன் காலடியில் என்கின்ற ஒரு எதேச்சாதிகார சிந்தனை அவர் ஒரு மனசுக்குள்ள அப்படியே குடிகொண்டிருக்கு. அது மாறவே மாறாது. அதனால எந்த விமர்சனத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், சகிக்க மாட்டார், அதை நசுக்க பார்ப்பார். நாங்கள் 19 மாதம் ஜெயிலில் கூட இருந்துட்டு வந்தேன். பொட்டாவை தூக்கி போட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. அதற்கு பிறகும் கூட நீங்கள் ஆதரித்தீர்கள். அது வேற. நான் தான் சொல்லிட்டேனே, ஆதரிக்க வேண்டிய நிலைமை எதனால் ஏற்படுகிறதுக்கு நான் முன்னாலே விளக்கம் கொடுத்துருக்கிறேனே. அதற்காக இப்போ நான் என் கருத்தை மாற்றிக்கலையே. ஜெயலலிதா அரசு எதேச்சாதிகார அரசு, கருத்து சுதந்திரம் இல்லை. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தர் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு வள்ளுவர் சொன்னார். நாராசமான கருத்துக்கள் காதலை ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி சொன்னாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். மன்னர் காலத்திலே சொன்னார். இவங்களுக்கு கிடையாது. அவதூறு வழக்குகள் அதனுடைய விளைவுதான். பத்திரிகைகள் மீது, ஆனந்த விகடன் மீது அவதூறு வழக்கு, அதை எடுத்து செய்தியாக்குறதுக்காக கலைஞர் மீது அவதூறு வழக்கு, இது மாதிரியான அவதூறு வழக்குகள் 1-2 ஆயிரக்கணக்கில் போடுவாங்க. அதனால அவர்களுடைய ஒரு ஒரு அதாவது யாரும் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறத, இதை சொல்லும் தகுதி கலைஞருக்குண்டா? கிடையாது. அவர் எத்தனை அவதூறு வழக்கு போட்டார்? குமுதம் பத்திரிகை எத்தனை முறை அட்டாக் பண்ணாங்க? குமுதம் உரிமையாளரை, பத்திரிகை உரிமையாளரை கொண்டு போய் ராத்திரில கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டலையா? சரி, இதெல்லாம் போகட்டும். என் மீது 4 அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. எங்கள் கட்சியை 2006 எங்கள் கட்சியில் 2 எம்பிக்களை கொண்டு போய் கட்சியை உடைக்க முயற்சி பண்ணது 100% உண்மை. அதிமுக, அதாவது திமுகவினுடைய மந்திரிமார்களை விட்டு எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு போட்டி பொதுக்குழுவே சேலத்தில் திமுக தான் நடத்தி காட்டி அது அது புஸ்வாடமாக போச்சு, படுதோல்வி அடைஞ்சது. அப்போ திமுக அது இப்படி நடத்துதுன்னு சொல்லி நான் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் சொன்னதுக்காக நான் சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் இது பற்றி புகார் செய்து நான் கடிதம் எழுதுவேன் சொன்னதுக்காக என் மேல அவதூறு வழக்கு 4 அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. என் மேல அவதூறு வழக்கு, நான் அவதூறு வழக்கு நான் சந்திப்பேன், அவரே வரணும். அந்த அவதூறு வழக்கில் இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என் மேல 2 தேச துரோக வழக்கு இவர் தான் போட்டார். ஜெயலலிதா போட்டது மட்டும் இல்லை, இவர் போட்டார். 124A 2 தேச துரோக, ஈழத்தை பற்றி பேசுனதுக்காக. அந்த வழக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பாதி சாட்சி விசாரிச்சாச்சு. அந்த வழக்கில் இவர் தானே போட்டாரு. அது மட்டும் இல்லை, பழக்கற்பையாவ ஜெயலலிதாவுக்கு விமர்சனம் தாங்குற சக்தி இல்லை. கட்சிக்குள்ள அவர் சுதந்திரமான கருத்துக்களை சொன்னாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு நிமிஷத்தில் தூக்கி வெளியேறிஞ்சிட்டாங்க. ஆனால் 2010 ஜூன் மாதம் 28ஆம் தேதி அப்பொழுது செம்மொழி மாநாட்டை பற்றி அவர் விமர்சனம் பண்ணாரு. கலைஞர் கருணாநிதியினுடைய சுய விளம்பர தம்பட்ட மாநாடு, குடும்ப மாநாடு அப்படின்னு சொன்னதுக்காக வீட்டில் போய் குண்டர்கள், திமுக ஏவி விட்ட குண்டர்கள் போய் எங்க தலைவன் இந்த வாய்தானடா பேசிச்சுன்னு வாயிலேயே குத்துனாங்க.
இந்த கைதானடா எழுதிச்சுன்னு கையிலேயே அடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இதாண்ட ஆரம்பம் இன்னும் இருக்குன்னு மிரட்டிட்டு வந்தாங்க. அவர் என்ன சொன்னா தெரியுமா? இதுதான் எனக்கும் ஆரம்பம்னு எழுத ஆரம்பிச்சாரு. இதே பழக்கருப்பியா அவர்கள். 2 பேருக்கு வித்தியாசம் கிடையாது. கருத்து சுதந்திரம் அவதூறுன்னு சொன்னா 2 பேருமே இதே வேலையை செய்யறோம். ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் கருணாநிதியும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரி தான். உங்கள் கட்சியிலிருந்து 2 தலைவர்களை திமுகவுக்கு கொண்டு போனாங்க. கட்சியிலிருந்து இதே போன்று தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னு இப்ப சொன்னீங்க. இப்போதும் சமீபத்திலும் சிலர் அங்கே போயிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் கட்சி மாறி கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு நெருக்கமாக இருந்து உங்களோடு கட்சி தொடங்கியதிலிருந்து இருந்தவர்கள் எல்லாம் கூட போயிருக்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது லட்சக்கணக்கானவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த சிலரை 7-8 மாத காலமாக திமுக தலைமையிலிருந்து இன்னைக்கு பட்டாபிஷேகத்துக்கு துடிக்கிற மனிதர் ஆட்களை அனுப்பி நேரடியாக சந்தித்து திமுக கூட்டணிக்கு கட்சியை கொண்டு வரணும், இல்லை நீங்க வரணும், உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோங்கிற அளவில் பேசி எம்எல்ஏ சீட்டு தாரோம், வேற வசதிகள் செய்கிறோங்கிற அளவில் அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க. நான் அவங்கள பற்றி குறை சொல்ல விரும்பலை. அவங்க கூட இருந்தாங்க. நான் யாரையுமே எப்பயுமே என்னை விட்டுட்டு போனால் உடனே துரோகின்னு சொல்லி நான் சாடுற வழக்கம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை கிடையாது. ஆனால் இது அஸ்திவார கற்கள் தான் தாங்கி நிற்குது. பதுமை 1-2 கீழே உடைஞ்சு போச்சுன்னா வேற பதுமையை வச்சுக்கிடுவாங்க. முன்னை விட வேகமாக அந்த பகுதிகளில் கட்சி வீறு கொண்டு எழுந்து கட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது ஈனத்தனமான வேலை இல்லையா? திமுக பலகீனமா இருக்கா? எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? ஆள் அனுப்புனாங்க, இவங்க ஆட்கள் அனுப்புனாங்க, இல்லைன்னு மறுப்பாங்க. நாங்க கூப்பிடல, அவங்களா தான் வந்தாங்கன்னு. இவங்க முழு முயற்சி எடுத்தாங்க. முந்தி எப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் வீட்டுக்கு 5 லட்சம் பணத்தோட போனாங்களோ போற 2006ல், இப்போ அது மட்டும் இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்தால் முன்பு இருந்த அந்த சீனியாரிட்டியும் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல சேர்த்து அதுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்ட கட்சி உலகத்திலே திமுகவை தவிர எதுவும் இருக்க முடியாது. வெளிப்படையாக இந்த ஒரு கட்சியில் இருக்கிற கூப்பிடுறது மிக கேவலமான வேலை. திமுக தலைவர் கருணாநிதியுடைய இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு நீங்களே மிகப்பெரிய அளவிற்கு அவரை புகழ்ந்தெல்லாம் பேசினீர்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன இடைவெளி ஏற்பட்டது? எதனால் இந்த பெரிய இடைவெளி? கலைஞர் வீட்டு கல்யாணத்துக்கு அவர் போன் பண்ணி என்னை அழைச்சாரு. திடீர்னு ஒரு நாள் 10 வருஷத்துக்கு பிறகு நான் மன நிகழ்ச்சியா பேசினாரு. நான் சரி வாரேன்னு வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல முறையில் வரவேற்றேன். கல்யாண வீட்டில் பேசியதை சரியா கவனிக்கணும். நான் திருமணத்தை இலக்கிய அடிப்படையில் சங்க பாட்டலை சொல்லி வாழ்த்திட்டு எத்தனையோ சம்பவங்கள், கலைஞரோட இருந்த சம்பவங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருக்கு. எனக்கு ஒரு சம்பவத்தை தான் நான் பேசினேன். எந்த சம்பவம்? இந்தியை எதிர்த்து அரசியல் சட்டத்தை தீயிடுவது. அரசியல் சட்டத்தை தீயிடுவது என்கிற போது நான் எம்பி, நான் சட்டத்துக்கு தீ வச்சேன். நாங்க சட்டத்தை கொளுத்தல, அதை தாழ்ல எழுதி கொளுத்துறோம்னு சொல்லி பிரமாண வாக்குமூலம் கொடுக்க சொல்லி முரசொலியில் ஒரு அறிவிப்பு போட்டாங்க. இது கட்சியவே கேவலப்படுத்த. நாளைக்கு பதவிக்காக அண்ணா இந்த மாதிரி அறிக்கை கொடுக்கல. தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் அந்த பதவி அந்த பிரமாண வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். நான் ஒருவன் மட்டும் நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன் அபிடவிட் பிரமாண வாக்குமூலத்தை கோர்ட்டில் தாக்கல் செய்தேன். அதை ஏன் சுட்டி காட்டணும்? கலைஞர் அவர்களே, நீங்கள் கொள்கையில் அந்த ஆபத்து வந்துடும், இந்த பதவிக்கு ஆபத்து அழிய போதும், நான் கொள்கையில் உறுதியாக நின்றேங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொல்லிட்டு திமுகவை அழிக்க விட மாட்டேன்னு நான் பேசல. திராவிட இயக்கத்தை தமிழகத்தில் அழிக்க விட மாட்டோம்னு தான் பேசினேன். ஒரு பக்கம் பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற முடியாது என்கிறீர்கள். அவர்களுடைய இந்துத்துவ ஒரு கொள்கை என்பது இங்க காலூன்ற முடியாது அப்படின்றீங்க. திராவிட இயக்கம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது, திராவிட இயக்கங்கள் பலவீனம் அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தையும் முன்வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திராவிட இயக்கத்தை அல்லது திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டிருக்கின்ற அல்லது அதன் வழி நடத்துகின்ற கட்சிகளை நீங்க சேராம தனித்து நின்று அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வதுங்கிறது மற்ற சக்திகளுக்கு நீங்கள் யாரையெல்லாம் வரக்கூடாது என்று சொல்கிறீர்களோ அவங்களுக்கு வழிவகுத்துறாதா? இல்லை இல்லை, திராவிட இயக்கத்தை பழிப்புக்கும் இழிச்சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் ஆளாக்கியவர்கள் கலைஞரும் ஜெயலலிதாவும். அப்போ நாங்களும் அவங்களோட இருந்தா அந்த இழிச்சொல்லும் பழிச்சொல்லும் நாங்களும் சேர்ந்து திராவிட இயக்கம் மொத்தமாகவே நிராகரிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது. நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டு திமுக தலைமை, அதிமுக தலைமையை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். அதுதான் சரியான நிலைப்பாடுங்கிறது நான் நினைக்கிறேன். அந்த திருமணத்துல நெஞ்சத்தால் இணைந்து விட்டோம் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. நெஞ்சத்தால் அன்பால இணைகிறது, பேசத்தால் இணைகிறது இல்லை. கூட்டா சேர்ந்துட்டான். கல்யாண வீட்டு கூப்பிட்டு இருக்காரு, நெஞ்சத்தால போய் வாழ்த்துறோம், திராவிட இயக்கத்தை காப்போம்னு சொன்னோம். ஆனா அதே நேரத்திலேயே கூட இருந்தே குளிபறிக்கிற வேலையை அங்க இருந்து செய்யறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது இல்ல.
திமுக மதிமுகவை ஒழிக்கிறதா ஒரு நோக்கம்ங்கிறது 96ல ட்ரை பண்ணாங்க, தோத்து போனாங்க. 2006ல ட்ரை பண்ணாங்க, தோத்து போனாங்க. இப்பயும் தோத்து போனாங்க. ஆனால் அதன் பிறகும் அவர்களோடு நீங்க கூட்டணிக்கும் இருந்தீங்க. இடைப்பட்ட காலங்கள் நாங்க இருந்த இடத்துக்கு அவர் வந்தார். வாஜ்பாயோட நான் இருந்த பண்டாரம் பிரதேசி விசப்பாம்புன்னு சொன்ன வாஜ்பாய் இருக்க இடத்துக்கு வந்தார். அது மட்டும் இல்ல, ரொம்ப கெட்டிக்காரருங்க. கரெக்டா முரசொலிமாறனுடைய இறுதிச் சடங்குகளுக்கு வாஜ்பாய் வந்த வரைக்கும் இருந்துட்டு அவர் விமானத்தில் ஏறிங்கிட்டு போனோன்னு காமிச்சிட்டு உள்ள அந்த திரைமறைவுல காங்கிரஸோட கூட்டு பேசினது இந்த மாதிரி வேலை யாரும் செய்ய முடியாது. அண்ணன் கலைஞரை தவிர யாரும் செய்ய முடியாது. நாங்க இருந்த இடத்துக்கு ஜெயலலிதா வெளியே போற உடனே திமுக வந்தாங்க. நான் சிறையில் இருக்கிறப்ப அவர் என்னை தேடி 2 இடம் வந்து பார்க்க வந்தாரு. நான் தேடி ஒன்னும் திமுகவை தேடி போகல. திமுகவில் குறிப்பா ஸ்டாலின் மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருப்பதா தெரியுது. தொடர்ந்து அவர் மீதான தாக்குதல்களை எப்படி எடுத்து? தாக்குதலை ரொம்ப 1% தான் வச்சிருக்கேன். மீத்தேன்ல கையெழுத்து போட்டீங்களே, தெரியாம போட்டீங்களா? டெல்டா மாவட்டங்களை காவிரி தீரத்தை அடியோடு நாசப்படுத்த போகின்ற மீத்தேனுக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்து போட்டாரே துணை முதலமைச்சர் ஸ்டாலின், தெரியாதா? இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். நான் தெரியாம கொலை பண்ணிட்டேன், தெரியாம களவாண்டிட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்த துரோகத்துக்கு என்ன காரணம்? எதுக்காக கையெழுத்து போட்டீங்க? இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சிருக்கிறேன். நான் பெரும்பாலும் மேடையில் அவரை பத்தி பேசுறதே கிடையாது. எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் கோபம் கிடையாது. அவரை பத்தி கோபப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் அதை பெருசா எடுத்துக்கிறதும் கிடையாது. அவரை பெருசா எடுத்துக்கிறதும் கிடையாது. நான் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை திமுகவினுடைய கடந்த கால ஆட்சியில தவறுகள் நடந்திருந்தால் இனி அது நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொண்டு குவிக்க துரோகம் செய்தது சாதாரண குற்றமா? அதே போல நில அபகரிப்பிலே ஊர் ஊராக போய் நிலங்களை அபகரித்து இன்னைக்கு மந்திரிகள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக, அதிமுக மந்திரிகளை போல கோடீஸ்வரர்களாக புதிய குபேரர்களாக மாறியிருப்பது சாதாரண குற்றமா? 2G ஸ்பெக்ட்ரம் தலைக்கு மேல் கத்தி போல் தொங்குகிறதே, சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மீது கத்தி போல் தொங்குவதை போல இந்த குடும்பத்தின் மீதும் தொங்குகிறதே, அது என்ன சாதாரண குற்றமா? 7 குடும்ப அதிகார மையங்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் குடும்ப அரசு ஜனநாயகத்தை பற்றி பேசவே இடம் கொடுக்காமல் குடும்ப அரசியல் நடத்தினார்களே, அது சாதாரண குற்றமா? இது என்ன பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்க தேவாலயம் அரசியல்? நான் செஞ்ச தாவத்தை மன்னிச்சுக்கணும் சொல்லுது பாவ மன்னிப்பு சீட்டு பெறுகின்ற தேவாலயம் அரசியல்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். திரட்டப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். ஊழல் செய்தவர்கள் கூண்டில் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். இதுக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது. மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்களை பறிமுதல் செய்வோன்றீங்க. இது நடக்குமா? சாத்தியமா? நடக்கும். லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றுவோம் புதுசா கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஆட்சியில் இருந்தப்ப லோக் ஆயுக்தா தெரியாதா ஸ்டாலினுக்கு, கலைஞர் கருணாநிதிக்கு? ஜனங்களை எல்லாரையும் முட்டாளாக்கிட முடியாது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பலகாலம் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா காலத்துக்கும் ஏமாற்ற முடியாது. 96லும் இதே கருத்தை முன்வைத்தீர்கள். வைத்தோம். அதற்கு பிறகு 98ல் அதிமுகவோடு கூட்டணியும் வைத்தீர்கள். அதுக்கு தான் கூட்டணிக்கு தான் விளக்கம் சொல்லிட்டேனே. ஆனால் அப்போது அதுல உறுதியான அந்த செய்யக்கூடிய வாய்ப்பு வரல. வாய்ப்பு வந்தா செய்திருப்போம், ஆட்சிக்கு வந்தா செய்திருப்போம், வரல. இப்ப வரும் நாங்க நம்புறோம். இந்த முறை ஒருவேளை தொங்கு சட்டமன்றமாக ஒருவேளை நீங்கள் எல்லாம் வைக்கின்ற நம்பிக்கை பேர்ல யாருக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் திமுகவோ அல்லது அதிமுகவோ வராமல் மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்கள் வரும்போது யாரை ஆதரிப்பீர்கள்? ஒருத்தரை ஆதரிக்க மாட்டோம். அதிமுக ஆதரிக்க மாட்டோம், திமுக ஆதரிக்க மாட்டோம். விரைவில் அந்த சட்டமன்றம் கலைக்கப்பட்டு அடுத்த ஒரு தேர்தல் வரும். அது இன்னும் கிளியர் கட் ரிசல்ட் கொடுத்துரும். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கை. பல்வேறு விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா? இழப்புன்னு ஒண்ணு இல்லை. நான் ஒரு போராளி. மக்களுக்காக, தமிழகத்துக்காக, நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டுக்காக, நான் உயிராக நேசிக்கிற அண்ணாவின் கொள்கைகளுக்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான தோழர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோடு இருக்கிறார்கள். அதில் மிக நான் ஒன்றை சாதித்தேன்னு சொன்னால், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் பொது வாக்கெடுப்பு என்ற கருத்தை நான் முதலில் முன்வைத்து அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்திருக்கு. குடும்ப அரசியலுக்கு இடம் கொடுக்காமல், வாரிசு அரசியலுக்கு இடம் கொடுக்காமல், சகாக்களாக, சகோதரர்களாக, தோழர்களாக எங்கள் இயக்க தோழர்களோடு இணைந்து பாடுபட்டு ஒரு நல்ல ஒரு மக்கள் நல கூட்டணியில் இன்றைக்கு 4 கட்சிகள் நாங்கள் ஒன்றாக இணைந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல விடியலை கொண்டு வருவதற்கான சரியான முயற்சியில்
வெற்றிகரமாக ஈடுபட்டிருக்கிறோம். அதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு என் பயணத்தை தொடர்கிறேன். தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் மதிமுக தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வருகிறது. நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட போல முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கலாம், இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளிலும் தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. ஆனாலும் கூட கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது அதே அளவிலே இருக்கிறது. பெரிய அளவிற்கு வளராததுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? அதாவது 2 கட்சிகளினுடைய ஒரு பலம் ஒரு காரணம் சொல்லிட்டேன், அது உடையும். நான் எந்த போராட்டங்களின் போதும் அதில் என்ன எனக்கு என்ன பலன் நான் பார்த்து போராடலையே. முல்லை பெரியார் காக்கப்பட்டால் மன நிறைவு, ஸ்டெர்லைட்டுக்கு சக்சஸ் வந்தப்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்துட்டு இப்போ மீத்தேனை எழுத்து மீத்தேன் ஆஃபீஸை உடைச்சு நொறுக்கணும்னு சொன்னோம், மீத்தேன் அகற்றுவதுக்கு போச்சு. மதுவை எதிர்த்து நாங்கள் நடத்தியிருக்கிற போராட்டம் குறிப்பாக புதிய தலைமுறை வாசகர்கள் மூலம் நான் நேயர்கள் மூலம் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் நான் மதுவை எதிர்த்து ராத்திரி பகலாக நடந்திருக்கிறேன். தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன். சசிபெருமாள் மறைந்த போது அது அவரை படுகொலை செய்து சாகடித்தது ஜெயலலிதா அரசுன்னு சொன்னோம். இவங்க கூட போராடலை. என் தாயார் 99 வயசுல போய் டாஸ்மாக் எடுத்து போய் போராடினாங்க. அதில் எங்கள் மீது தாக்குதல் நடந்தது. இப்போ அதில் திருநாட் செவனியா மேலே ஜெயலலிதா சர்க்கார் போட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு மதுவிலக்கு நடைமுறை சாத்தியமில்லை அப்படிங்கிறது தமிழக அரசு. அதாவது தமிழக அரசு அதில் கொள்ளையடிக்குது. 2 பேர் கூட்டு குற்றவாளிகள். இந்த மதுபானங்களை தயாரிக்கிற டிஸ்டிலரிஸ் யாருது? அதிமுக, திமுக. அங்கே மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ், அது நிழல் சகோதரி. நிழல் சகோதரி மட்டுமில்ல, தலைக்கு மேல கத்தி தொங்குது சொத்து குவிப்பு வழக்கில். இப்ப போய் 1100 கோடி ரூபாய்க்கு திரையரங்க வளாகம் வாங்கணும்னா என்ன துணிச்சல் இருக்கணும்? காரணம் போதை. அதிலிருந்து விடுபட முடியாது அவங்களால, ஜெயலலிதா கூட்டத்தினால. அவங்க உற்பத்தி செய்யற மாதிரி இவங்க கிட்ட எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், எலைட் டிஸ்டிலரிஸ். சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுகவுக்கு வேண்டியவங்க மதுபான கம்பெனிகள் இருந்து அதே மதுவை வாங்குது. திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக மதுபான உற்பத்தி கம்பெனிகள் இருந்து வாங்குது. இவங்க 2 பேரும் இதுல கூட்டு குற்றவாளிகள். ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இவங்களுக்குள்ள இருக்கு. 96ல திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு நிறைவேற்றப்படும் சொன்னாரே அண்ணன் கலைஞர் கருணாநிதி. 1000 பெண்களை விட்டு பிரச்சாரம் எல்லாம் செய்வோம்னு சொன்னாரு மதுப்பழக்கத்தை ஒழிப்பதற்கு. செஞ்சாரா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. இந்த பித்தலாட்ட ஏமாற்று வேலையை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாந்து விடவே மாட்டார்கள். முந்தி இப்படிதான் சொன்னாரு. போன ஜூலை வரைக்கும் மதுவிலக்கு பத்தி பேசினாரா? இப்ப போய் சொல்றாரு. போன ஜூலை வரைக்கும் சொன்னாரா? போன தேர்தலில் சொன்னாரா? 96ல சொன்னார். ஏமாற்று வேலை அவருக்கு கைவந்த கலை. ஆட்சிக்கு வந்தால் மதுபான ஆலைகளை மூடிவிடுவோம் அப்படிங்கிற அஷூரன்ஸையும் திமுக கொடுக்குது. தமிழ்நாட்டில் மது அரக்கன் நுழைவதற்கு விசா கொடுத்ததே அண்ணன் கலைஞர் தானே. அவருடைய ஆட்சியில தான் அது தடுக்கப்பட்டது இல்லையா? அதுக்கு பிறகு எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொண்டு வர. நீங்க 2 பேர் எல்லாரும் தான். கலைஞர் மாதிரி தான் எம்ஜிஆர் இதுல குற்றவாளி தான். கருணாநிதி அவர்களுடைய கருத்துக்களை தான் நத்தம் விஸ்வநாதன் முன்வைக்கிறார். நத்தம் விஸ்வநாதன் கருணாநிதிக்கு எப்பொழுது சிஷியர் ஆனார்னு நான் மாநாட்டிலே கேட்டனே. மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல் பிரச்சனையா இருக்கும் நம்புறீங்களா? 2 தான் முக்கியம். ஒன்று ஊழல், இன்னொன்று மது. 2ஐயும் சொல்லக்கூடிய முழு தகுதியோடு மக்கள் நல கூட்டணி ஜனங்களை சந்திக்கிறது. கடந்த தேர்தல்களில் பணம் தான் முக்கிய பிரதானமாக இருந்தது, வாக்குகளை தீர்மானித்தது. நீங்க இந்த தேர்தலில் இந்த 2ஐயும் பணம் தீர்மானிக்காதா, மாற்றாதா? அது நாங்க முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த முயற்சி வெற்றி பெறும் நம்புறதுக்கு காரணம் இந்த 1 கோடி புதிய வாக்காளர்களும் இந்த சமூக வலைதளங்களிலே சிந்தனைகளை செலவிடுகிறார்களே அந்த பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களில் சொல்வதும் அது கருத்து பரவலாகிற போது மாற்றத்தை கொண்டு வருகின்ற சக்தியாக அவர்கள் இருக்கும் என்று நான் நம்புறேன். அதனால சொல்றோம். மதிமுகவை தொடங்கி 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசியல்ல அது நினைத்த இடத்தை அடைந்திருக்கிறதா, லட்சியங்களை அடைந்திருக்கிறதா, நிறைவேற்றிருக்கிறதா? நாங்கள் லட்சியங்கள் எவற்றையும் காவு கொடுத்து விடாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த தணல் அணையாமல் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு வெற்றி. கொள்கை அளவுல மிக ஒரு கடினமான நிலையை எடுக்கக்கூடியவர். தொடர்ந்து அதுக்காக அதை சமரசம் செய்யாம இருப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சாலும் கூட தேர்தல் அரசியல்னு வரும்போது மதிமுக ஒவ்வொரு முறையும் தவறான ஒரு முடிவையை எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல்கள். நான் திமுகவோட எந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட்டு வைக்கல. அந்த கேள்வியும் என்னிடம் இருந்தது. வைக்கல. சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிச்சோம். மிக மிக அதுதான் அக்னி பரீட்சை. தட் வாஸ் த லிட்மஸ் டெஸ்ட். அக்னி பரீட்சைங்கிறது அதுதான். அதுல தேறி வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு கட்சியை வலுவா நடத்தி வந்திருக்கிறோம். அதனால இதை மக்கள் கவனிச்சுட்டே வராங்க. இதனுடைய விளைவு எங்கள் நம்பகத்தன்மை கூடியிருக்கு. தனிப்பட்ட முறையில தலைவர் வைகோவாக அவர் ஒரு அன்புக்கு வசப்படுகிறவராக இருக்கிறாரோ,
எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி என்றாலும் அந்த கட்சியினுடைய தலைவரை அதிக அளவிற்கு புகழ்வதும் அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்களே உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிற அளவிற்கான ஒரு நெருக்கத்தையும் உண்டாக்குகிறீர்கள். பிறகு அதுவே வேறு நிலைக்கும் மாறுகிறது. அந்த உணர்வு வயப்படக்கூடிய ஒரு தலைவராகவே வைகோ இருக்கிறாரா? பிடல் காஸ்ட்ரோ ஒரு பெரிய ரெவல்யூஷனரி. செகுவேராவை இணைந்து நின்று ஹவானாவை பாடிஸ்டாவின் இராணுவத்திடமிருந்து மீட்ட மாவீரர்கள். ஆனால் பிடல் காஸ்ட்ரோ an emotional man. He will be moved to tears. நேரு அப்படி இருந்தார், நேதாஜி அப்படி இருந்தார். நான் அவங்கள அளவுக்கு பெரிய தலைவர் அல்ல. நான் நேசித்தால் உண்மையாக நேசிப்பேன், போலியாக பொய்யாக நேசிக்க தெரியாது. அன்பு காட்டுகிற போதும் பொய்யாக இருக்க தெரியாது. அது என்னுடைய பலவீனம் அல்ல, என்னுடைய பலமாக நினைக்கிறேன். எனக்கு போலியாக இருக்க தெரியாது. உங்களுடைய அந்த பலத்தை அல்லது உங்களுடைய அந்த இயல்பை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா? அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் நான் ஏமாற்றப்படுகிறேன் என்று உணர்கிற காலத்தில் முகத்துக்கு நேராக அதே கலைஞர்கிட்ட முகத்துக்கு நேராக நீங்கள் சொல்லிட்டு இப்போ மாற்றுறீங்க, இத்தனை இடங்கள் தர்றேன்னு இந்தந்த இடங்கள் சொல்லிட்டு இப்போ மாற்றுறீங்க. அதே ஜெயலலிதா கிட்ட மிக குறைந்த இடம் லோக்சபா கொடுக்கணுங்கும் போது நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டிட்டோம், உங்களுக்கு அத்தனை இடம் கொடுத்ததுனால தான் தோத்தோம்னா. நான் பிரச்சாரம் பண்ண போய் தான் இத்தனை இடங்களில் நீங்கள் ஜெயிச்சிங்க, 61 இடங்கள். 5 இடங்களுக்கு மேலே கொடுப்பதாக இருந்தால் பேசலாம், இல்லாவிட்டால் பேச்சுக்கு இடமில்லைன்னு எந்திரிச்சேன். எவ்வளவு அன்பாக இருந்து பேசுவேனோ அதே நேரத்தில் இயக்கத்தை பற்றி சுயமரியாதைக்கு ஆபத்து நினச்சேன்னா ஒரு நிமிஷத்தை முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டு, வாஜ்பாய்க்கு ஆதரவாக வாபஸ் வாங்கணுன்னாங்க, வாபஸ் வாங்க மாட்டோன்னு முகத்துக்கு நேராக சொல்லிட்டு வந்தேன். அதனால் அதில் நான் நிமிர்ந்து தான் நிற்பேன். தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிகள் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. அந்த மாற்றங்களுக்கு மக்கள் நல கூட்டணியும் ஆட்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஐயோ, நெருப்பை கரையாக நெரிக்க முடியாது. அவர் கூட்டணி மாற்றலாம், அவர் காங்கிரஸோடையும் போகலாம், பிஜேபியோடையும் போகலாம். கதவை திறந்தே வச்சிருக்காரு. அதனால கூட்டணி மாறலான்னு சொல்லி வச்சிருக்காரு. அவர் எந்த கூட்டணிக்கும் போவார். அவர் தானே சொன்னார், நான் சொல்லலையே. அண்ணன் பெரியவண்ணன் இல்லையா, பெரிய தலைவர் இல்லையா, அவர் சொன்னது தான் நான் சொல்றேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்று சந்தித்து அவருடைய வேற வலிமையை கூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்களா? அப்படியே நினைக்கணுங்க. நாங்கள் அவரை மதிச்சு போனோம், அவர்கிட்ட போய் நல்லா அன்பாக பேசினார். நாங்கள் கோரிக்கையை வச்சுட்டு வந்தோம். அதே போல் சகோதரர் ஜி.கே. வாசன்கிட்ட போய் சந்தித்தோம். நாங்கள் அது மாதிரி அது பத்திரிகைகள் மற்றவங்க அப்படி எழுதுறாங்க, நாங்கள் போய் வலிமையை கூட்டுற வைக்கிறோம். இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்குறவங்க, அவங்க விமர்சகர்கள் உரிமை அவங்க சொல்கிறாங்க. அந்த நோக்கத்திலே நாங்கள் போனோம், நல்ல நோக்கத்தில் போனோம். இப்போதும் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள், விஜயகாந்தும் வாசனும் உங்களோடு சேர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அரசியலில் கூட்டணி விஷயத்தில் வார்த்தைகளை ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். நான் ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் எங்கள் கோரிக்கையை வச்சுட்டோம், வேண்டுகோளை வச்சுட்டோம். முடிவு எடுப்பது இனி அவர்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் கவலைப்படாமல் தமிழக அரசியலில் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக திரு வைகோ இருக்கிறார். இந்த 52 ஆண்டுகால அவருடைய பொன்விழா ஆண்டில் அவர் முதல் முறையாக தருகின்ற ஒரு தனி பேட்டி இது. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றிங்க.